ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாளில் வந்திருக்க உங்கள் யாவரும் இந்த நாளில் கர்த்தர் உங்களை விசேஷித்த வண்ணமாய் நம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் சத்தியத்தினால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என்னுடைய அழைப்பிற்கு நாங்கள் விசேஷித்த ஒரு வார்த்தையை கொண்டு வரும்படி செல்லூரை தொகுதியிலே நம்முடைய ஏஜி ஊழியர்களை செய்து வருகிற பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இரண்டாவது முறை. ஏற்கனவே கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் நம்முடைய ஆழ்வுகிற செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே வருஷத்துடைய துவக்கத்திலே ஒரு விசேஷித்த ஊழியர்களை ஜெபத்தோடு கூட அழைப்பது வழக்கம். அது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகள் வரும். ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசனமாய் வெளியிலிருந்து ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு உங்களுக்கு வந்தால் அது இன்னும் விசேஷமா உங்களை தட்டி எழுப்பி இந்த வருஷத்துல ஓட வைக்கும். ஆமென். ஆகையால் இந்த நாளிலும் அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே இந்த நாளிலே நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்துகிற அன்பான இயேசுவை நான் துதிக்கிறேன். எங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உங்களுக்கு யாவருக்கும் என்னுடைய சபையின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில நான் ஸ்தோத்திரம் ஆவில நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நல்ல தேவனை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் இந்த காலை வேளையில நீங்கள் மிகுந்த பிரயாசத்தோடு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யோவேல் 3:18 ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தின ஆராதனையில ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு அது என்ன செய்யுமா சித்தியும் பள்ளத்தாக்கு எங்கும் போய் அதை நீர் பாய்ச்சலாக்கும் அப்படிங்கிற வார்த்தை அபிஷேகத்தின் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்ப அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நீரூற்றுன்னு சொன்னா எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பூமிக்கு அடியில அது கற்பாறைகளுக்கு நடுவுல ஒரு 100 அடி மண்ணு, அப்புறம் கற்பாறை, அதுக்கும் கீழே உள்ள மறைந்து கிடக்கிற அந்த ஜீவ ஊற்று எப்ப வெளியில வரும் அப்படின்னா நல்ல ஒரு என்ஜினை கொண்டு வந்து நல்ல போரை போடும் பொழுது அந்த மண்ணு தகர்த்து உள்ள இருக்கிற பாறையெல்லாம் உடைச்சு அந்த நீரூற்று வெளியில வந்த பிறகு அது நிக்குமா? நிற்காது. கர்த்தருடைய தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகம் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு கர்த்தர் புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அந்த ஊற்றை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட பண்ணி ஸ்தோத்திரம் இந்த மாவட்டம் தேசம் முழுவதும் கர்த்தர் விதையையும் ஆகாரத்தையும் ஸ்தோத்திரம் முளைப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்துல நம்ம தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிற குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தையை தேவன் என்ன செஞ்சுக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். எதை சொல்லுங்க? இந்த வார்த்தையை வாசிக்கிறவனும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களும் இதை எழுதிக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். ஆண்டவர் உபாகமத்துல ஒரு வசனத்துல ஆண்டு சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி நான் சொன்ன இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது, கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை ஏசாயா 55வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 10-11 வசனத்துல அது மாரியை போல, அது மழையை போல இந்த பூமியை நனைத்து இந்த பூமியெல்லாம் என்ன செய்வான்? அந்த பூமியெல்லாம் நனைத்து அது ஸ்தோத்திரம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விளைவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில மிகுந்த பிரயாசத்தோடு அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் வந்திருக்கிற தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற யாவரையும் நம்முடைய பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பார்த்து நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். ஆன்லைன்ல ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் அந்த 13வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமான வாசகம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவருமாய் இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா.
இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க எங்களோடு இந்த காலங்களில பேசுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுயமான திட்டங்கள் அல்ல, தேவனுடைய விருப்பங்கள் எங்களுக்குள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வேறொரு டிரான்ஸ்லேஷன், புது டிரான்ஸ்லேஷன்ல அந்த வசனம் இப்படி போடப்பட்டிருக்குது. ஆமாம், தேவன் உங்களில் பணியாற்றுகிறார். அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். அவற்றை அந்த விருப்பத்தை செய்ய தேவனே உங்களுக்கு பலத்தையும் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய விருப்பங்களை செய்ய கர்த்தர் சித்தமா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய விருப்பம் எப்போதுமே விசேஷித்தமானது. அந்த புதிய ஆண்டுல 2வது உயிர்த்தெழுந்த நாள்ல நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய விருப்பங்கள் நடக்கட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, சத்துருடைய விருப்பங்கள் அல்ல, தேவனுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆதாம குறித்து ஆண்டவர் ஒரு விருப்பத்தை வச்சிருந்தார். ஆதாம குறித்து தோட்டத்துல ஆண்டவர் விருப்பத்தோடு மனுஷனை உண்டாக்கினார். ஆண்டவர் விருப்பத்தோடு ஏவாளை உண்டாக்கினார். விருப்பத்தோடு தேவனுடைய திட்டத்தோடு தேவனுடைய தயவுள்ள சித்தத்தோடு அவர்கள் பழுகி பெருகும்படி பூமியை ஆண்டு கொள்ளும்படி அந்த ஆதாமையும் ஏவாளை இந்த தோட்டத்துல வைத்தார். தேவ திட்டத்துக்கு எதிராக பிசாசு வேறொரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்ற இந்த ஆண்டு சித்தமாயிருக்கிறார். வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய விருப்பத்தையும் தம்முடைய செய்கையை உங்களில் உண்டாக்குகிறார் அப்படின்னு போடப்பட்டது இல்லையா? அந்த புதிய டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆம், தேவன் உங்களில் என்ன செய்றாரா? பணியாற்றுகிறார். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குது? God works in you. ஆண்டவர் நமக்குள்ள வேலை செய்றார். அல்லேலூயா. நம்மை கொண்டு நமக்குள்ளே அவர் கிரியை நடப்பிக்கிறார். என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ, என் குடும்பத்துல என்னெல்லாம் செய்யணுமோ, என்னை கொண்டு சபைக்குள்ள என்னெல்லாம் செய்யணும்னு அவர் விருப்பமா இருக்கிறாரோ, என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணும், இந்த தேசத்துல என்ன செய்யணும், அந்த அவருடைய விருப்பத்தை எனக்குள்ளே நிறைவேற்றி முடிக்கிறவராக அவர் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு விருப்பம் வச்சிருந்தார். 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். 1-2 வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம தேவன் ஒரு விருப்பத்தோடு அழைத்தார். ஆபிரகாமுக்குள்ள தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும்படி அந்த செய்கையை கர்த்தர், அந்த கிரியையை ஆபிரகாமை கொண்டு நடப்பித்தார். ஆபிரகாமுடைய காலத்துல நிறைவேறல பாருங்க. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு யாக்கோபு மூலமா 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரம் எகிப்துக்கு போறாங்க, பெரிய ஜாதி ஆகுறாங்க. அவங்களை கர்த்தர் விடுதலையாக்குறார், அவங்களை கர்த்தர் நடத்துறாரு, கானான் தேசத்துக்குள்ள நடத்துறார். வனாந்தரத்துல அநேக நேரங்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. கானான் தேசத்தை கொடுக்கிறார். பல தடைகளை தாண்டி, யோர்தானை தாண்டி, எரிகோவை தாண்டி, செங்கடலை தாண்டி அங்க யுத்தம் பண்ணி அந்த கானான் தேசத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கானான் தேசத்துல கிட்டத்தட்ட 350-400 வருஷத்துல இவங்க பல முறை கர்த்தரை விட்டு விலகிறாங்க. பல முறை கர்த்தரை விட்டு போனாங்க, மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் போனாங்க, மறுபடியும் வந்தாங்க. ஆனா கர்த்தர் சொன்னா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர். அந்த வார்த்தைய ஆபிரகாம் மாத்திரமல்ல, அவனுக்கு பின்பாக வந்த பல ஆயிரம் தலைமுறைகளுக்குள்ள கர்த்தரே அதை முன்னின்று கிரியை நடப்பித்து இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார், அவங்களை கூட்டி சேர்த்தார், அவங்கள நல்ல ஸ்தோத்திரம் ராஜாக்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கடைசியா இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தங்களை
தம்முடைய விருப்பத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளேயும் உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர், அதை யார் தான் நிறைவேற்றி முடித்தது? கர்த்தர் தான் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விருப்பங்களை, அவருடைய திட்டங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வைக்கும் பொழுது அதை அவரே செயலாற்றி கிரியை நடப்பித்து நம்மை மீட்டு, நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து, நம்மை கொண்டு நம் மூலமாக அந்த கிரியைகளை அவரே செய்து நிறைவேற்றி முடிக்கிறார். அந்த பூமியில் எத்தனை முறை இந்த ஜனங்கள் விலகி போனாலும், எத்தனை முறை அவங்க தடுமாறி போனாலும், எத்தனை முறை கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளினாலும், கர்த்தர் நல்ல சந்ததிகளை தெரிந்து கொண்டு, நல்ல ராஜாக்களை தெரிந்து கொண்டு, அப்படியே சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழு மல்கியா முடிந்து கடைசியில மத்தேயு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு உங்களை என்னை அவர் ஆஸ்வதிக்கிறார். அந்த ஆபிரகாமின் சுதந்திரத்தை கலாத்தியர் 3 வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 29வது வசனம் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். அல்லேலூயா. எப்படி இருக்கமா? எங்க வாக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினா, நீங்க ஆபிரகாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். அவருடைய விருப்பத்தை அங்க வைத்தார். அந்த விருப்பத்தை பல ஆயிரம் வருடங்கள் கடந்து இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து இயேசு மூலமாக நீ கிறிஸ்து இயேசுவின் உடையவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஸ்தோத்திரம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் படியே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த காலை நேரத்துல நமக்குள்ள வைத்திருக்கிற அவருடைய விருப்பத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவரே செயலாற்றி நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல பிலிப்பியர் அந்த நம்ம வாசித்த 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய விருப்பத்தையும் தம்முடைய செய்கையையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். God works in you. கர்த்தர் நமக்குள்ளே வேலை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. எபேசியர் 1:6 வாசிப்போம். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி சுவிகார புத்திரர் ஆகும்படி உங்களுக்கு முன்குறித்து வாசிப்போம் அந்த வசனத்தை. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக முன்குறித்தார். அல்லேலூயா. வானமும் பூமி இந்த உலகம் எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்தார். அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய தீர்மானத்தில் இந்த ரகசியங்களை உங்கள் மூலமாக என் மூலமாக இந்த பூமியில நிறைவேற்ற எத்தனை பேருக்கு விருப்பம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவனுடைய விருப்பத்துக்கு மாறா வேற எந்த ஒரு விருப்பமும் என் வாழ்க்கை நடக்கக்கூடாது அப்படி சொல்றவங்க மாத்திரம் உயர்த்தி. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய வேலையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சொந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில என் தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சித்தங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு மாறா வருகிற எல்லா மனுஷனுடைய யோசனைகள், எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எல்லைகளுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த கால நேரத்துல தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள என்னென்ன கிரியைகளை நடப்பிக்கிறார்? அவரே நமக்குள்ள கிரியை நடப்பிக்கிறார் சொன்ன, அவரே விருப்பங்களை உண்டாக்குகிறார், அவரே நமக்குள்ள நின்று நமக்காக யுத்தங்களை செய்கிறார். அப்படியே ஒரு பாடல பாடுறோம், எனக்குரிய யாவோ யாரிடத்துல இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வாசிப்ப ஒரு வசனத்தை தேவன் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் நமக்குள் நம்மை கொண்டு நடப்பிக்கிற காரியம் என்ன? நமக்குள் அவர் பணியாற்றுகிறார், நமக்குள் வேலை செய்கிறார் பார்த்தோமே. அவர் என்ன எனக்குள்ள செய்கிறார்? 13:2 எபிரேயர் 13:2 13:21 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக
உங்களை சகலவித நற்கிரியையும் சீர்பொருத்தினவர்களாக்குவாராக. போதும். நல்ல கவனிங்க. நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எனக்குள்ளே தமக்கு முன்பாக தேவனுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலையில ஆமென் சொல்றீங்க? எனக்குள்ள கிரியை நடப்பிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமானதை எல்லாம் எனக்குள்ள நடப்பிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவருக்கு பிரியமான அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. என்னால் செய்ய முடியாத காரியங்கள் என்னை கொண்டு அவர் எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் தமக்கு முன்பாக பிரியமானதை எல்லாம் எனக்குள்ள செய்கிறார். எது கர்த்தருக்கு பிரியம்? என்னாகும் 24:1 சொல்லுது. என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். சங்கீதம் 147 வாசிப்போம். 147 10 11வது வசனத்தை வாசிங்க. குதிரையின் பலத்தில் கர்த்தர் பிரியமா இல்ல, வீரனுடைய கால்களில் அவர் பிரியமா இல்ல. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல், தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். எது கர்த்தருக்கு பிரியம்? தேவனுக்கு நம்முடைய சொந்த பலன் அல்ல. ஓடுகிற வீரனுடைய கால்களில் கர்த்தர் பிரியமா இல்ல. குதிரைகளுடைய பராக்கிரமத்துல கர்த்தர் எப்படி இல்ல? பிரியமா இல்ல, விருப்பமாகிறார். ஆனா கர்த்தருக்கு ஒரு காரியம் பிரியம். என்னது? அவருடைய கிருபைக்காக, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை எல்லாம் நமக்குள் நிறைவேற்றி பிடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எது கர்த்தருக்கு பிரியம்? உண்மையாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, உண்மையாய் நடப்பவர்கள். வாசிப்போம். உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8 சொல்லுகிறது, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. இந்த 2021 வருஷத்துல நம்ம தேவ சமூகத்துல எந்த அளவு காத்திருந்து ஜெபிக்க அந்த தேவன் அந்த ஜெபத்தை பிரியமா பார்க்கிறார். ஓடுகிற வீரனுடைய கால்கள் அல்ல, ஓடுகிற குதிரைகளுடைய பராக்கிரமம் அல்ல கர்த்தர் பிரியமா இருக்க போறது. கர்த்தர் எந்த தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஒப்பு கொடுத்து, தம்முடைய பிசினஸ்களை ஒப்பு கொடுத்து, தம்முடைய வேலையை ஒப்பு கொடுத்து, வருமானங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்க ஜெபத்தின் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். ஸ்தோத்திரம். வாசிப்போம். நீதிமொழிகள் 15:8. அப்ப ஜெபம் பண்ணுகிற விருப்பத்தை இந்த வருஷத்துல கர்த்தரே நிறைவேற்றி முடிக்க போகிறார். வருஷத்துல அதிகமா நிறைய பேர் நீங்க பொருத்தனை பண்ணிருக்கலாம். நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், இவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல உட்காரணும்னு அந்த பொருத்தனைகள் எல்லாம், அந்த ஜெப வாழ்க்கை இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளை அதிகமாக்க போகிறார். போன வருஷம் அவரே அதிகமாக்கிட்டார், கொரோனாவை கொண்டு. அப்படிதானே? அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியும்படி செஞ்சிட்டார். மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் இன்னுமே நார்மல் ஆகல. கர்த்தர் நம்மளை கிருபையை பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல அமர்ந்து, குடும்பமாய் அமர்ந்து, பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அமர்ந்து இந்த நாட்கள்ல ஜெபத்தை அதிகமாக்கணும். அந்த ஜெபம் செம்மையானுடைய ஜெபத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நிறைய பேர் நல்லா ஜெபிக்க முடியல, என்னால சரியானபடிக்கு ஜெபிக்க முடியல, போன வருஷத்தை விட நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இருந்ததை விட என்னால ஜெபிக்க முடியும் சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த விருப்பத்தை, தமக்கு பிரியமான அந்த ஜெபத்தை அவரே உங்களை செய்து நிறைவேற்ற போகிறார். அடுத்தது சங்கீதம் 69 30-31 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம். சங்கீதம் 69. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது. கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எதை பார்க்கிலும்
இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே இந்த வருஷம் அதிகமாய் நாங்கள் துதிகளை ஏறெடுக்கணும்பா, குடும்பமாய் உட்கார்ந்து இந்த துதியில கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் எனக்குரிய ஆசீர்வாதங்கள், எனக்குரிய மேன்மைகள், என் வாழ்க்கைக்கான உயர்வுகள், என் பிள்ளைகளுக்கான எதிர்காலங்கள், என் பிசினஸ்க்கான வளர்ச்சிகள், என்னுடைய ஊழியத்துடைய பெருக்கங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவரை நான் துதிக்கிறேன், அவரை நான் துதிப்பேன். குடும்பமாய் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து துதிக்க அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தில் அவர் பிரியமா இருக்கிறார். அந்த நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த பிரியமானதை யாரை கொண்டு செய்ய போகிற அந்த வருஷத்துல? கிறிஸ்து இயேசுவை கொண்டு. என்னால முடியலப்பா, என்னால ஜெபிக்க முடியல, என்னால பைபிள் படிக்க முடியல, என்னால ஊழியம் செய்ய முடியல, ஊழியத்துக்கு போன நினைக்கிற ஊழியம் செய்ய முடியல, இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரே நிறைவேற்றி முடிக்க போகிறார். இரண்டாவது நமக்குள்ள அவர் நடப்பிக்கிற கிரியை என்ன? எரேமியா 23வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ராஜாவாய் இருந்து பூமியில் நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து என்ன கிரியை நடப்பிக்கிறார் சொன்னா, நீதியையும் நியாயத்தையும் இந்த சமுதாயத்துல நம்மை கொண்டு நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்ற இந்த உலகத்துல நீதி இருக்குதா? இல்ல. நியாயம் இருக்குதா? இல்ல. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு, அவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய நம்மை கொண்டு, நமக்குள்ளே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் தமக்கு பிரியமான நீதியையும் நியாயத்தையும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் நம்ம பாருங்க, இந்த பூமியில மற்றவர்களை போல வாழ முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு எனக்குள்ள அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறார். என்னால நம்ம மாமிசத்துல செயல்படுவோம்னா நம்ம நீதியை நிறைவேற்ற முடியாது. மற்றவங்க சண்டை போடுவோம், நம்மள என்ன செய்வோம்? வாக்குவாதம் பண்ணுவோம், சண்டை போடுவோம். ஆனா பைபிள் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை எல்லாம் அவர் நமக்குள் நிறைவேற்றுகிறவர். அவர் என்ன கிரியை நடப்பிக்கிறார்? நீதி இல்லாத இந்த சமுதாயத்துல உங்களை என்னையும் நீதியா வாழ வைக்கிறார். நியாயம் இல்லாத இந்த சமுதாயத்துல தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு நியாயத்தை செய்ய வைக்கிறார். இரக்கம் இல்லாத இந்த சமுதாயத்துல உங்களை என்னை கொண்டுதான் இரக்கம் காட்ட வைக்கிறார். இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் பாஸ்டர் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கார். பாஸ்டர் என்னால நேர்மையா வாழவே முடியல பாஸ்டர், லஞ்சம் வாங்க சொல்றாங்க, என்னைய லஞ்சம் கொடுக்க சொல்றாங்க, அவங்க வாங்கவும் சொல்றாங்க கொடுக்கவும் சொல்றாங்க. சில நீ எவ்வளவுனா காசு சம்பாதிச்சுக்கோ, வேலையை கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா செய்யுன்றாங்க. என்னால அப்படி வாழ முடியல பாஸ்டர், என்னால அப்படி இருக்க முடியல, வேலையை விட போறேன் அப்படின்றார். அப்ப சொன்னேன், நீங்க அந்த வேலையை விட்டு அந்த இடத்துல யார் வருவா? நீதியுள்ள ஒரு மனுஷன் அந்த இடத்த விட்டு போன பிறகு அந்த இடத்துக்கு யார் வருவா? அநீதியான ஒரு ஆள் வரும். அவர் எப்படிதான் செய்வாரு? அவர் அநீதியான செய்வார். அவர் மறுபடியும் லஞ்சம் வாங்குவார். அப்ப லஞ்சமும் அநீதியும் நீதியும் நடந்த இந்த சமுதாயத்துல ஒருவேளை பாருங்க, சமாதானம் இல்லாத இந்த சமுதாயத்துல மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களை என்ன அதைதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இதை யாரை கொண்டு செய்வாரா? எனக்குள்ள இருக்கிற இயேசுவை கொண்டு அதை நிறைவேற்றி. என்னுடைய பலத்தினால் அல்ல, நான் நின்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன், சண்டை போடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் போய் நின்னா இல்ல, கிறிஸ்துவின் பொறுமை எனக்குள்ள இருந்து செயலாற்றுகிறார். அவர் எனக்குள்ள இருந்து கிரியை நடப்புகிறார். அவர் எனக்குள்ள இருந்து இரக்கம் இல்லாத இந்த சமுதாயத்துல இரக்கத்தை கொடுக்கிறார். அவர் எனக்குள்ள இருந்து சமாதானம் இல்லாத சமுதாயத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதனாலதான் ஏசப்பா மலைப்பிரசங்கத்துல சொன்னாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நம்மளை குறித்து ஆண்டவர் சொன்னது எல்லாமே அவர் சொன்னார், ஆவியில எளிமை உள்ளவர்கள். மற்றவர்களால அப்படி இருக்க முடியாது. உலகத்துல இயேசு கிறிஸ்து இல்லாத மக்களால ஆவியில எளிமையா இருக்க முடியாது. அவங்களுக்கு பெருமை இருக்கும், அவங்களுக்கு அப்படியே வைராக்கியம் இருக்கும், அவங்களுக்கு சண்டை இருக்கும். சின்ன விஷயமானாலும் என்ன செய்வாங்க? எனக்கு பத்திரிகை நான் வரமாட்டேன், சின்ன விஷயம்னாலும் கோபப்படுவாங்க. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறபடினால், கர்த்தருடைய மக்களா இருக்கிறபடினால், தேவனுடைய ஜனமா இருக்கிறபடினால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் நீதியை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்குள்ள எத்தனை பேர் விசுவாசிக்கிற காரணமே, எனக்குள்ள இருந்து நீதியை நடப்பிக்கிறவர், எனக்குள்ள இருந்து செம்மையானவைகளை செய்ய வைக்கிறவர், அவருக்கு பிரியமானதை எல்லாம் என்னை கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றி முடிக்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். மூன்றாவது நமக்குள்ள இருந்து ஆண்டு என்ன செய்யற? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம்
38வது வசனத்திலிருந்து 41வது வசனத்தின் வரை வாசிக்கும் பொழுது ஒரு கிரியையை அங்க ஆண்டவர் நடப்பிக்கிறார். அப்போஸ்தலர் 13ல 38ல இருந்து வாசிப்போம் 41 வரைக்கும். ஆதலால் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாக்க கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் இவராலே விடுதலையாகி. சரி, ஆண்டவர் பவுல் அந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாக்க கூடாதிருந்ததோ, மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாதிருந்ததோ அதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீதிமானாக்க தேவன் அந்த இடத்துல கிரியை நடப்பிக்கிறார். அந்த வசனத்துல 41ல சொல்றாரு, அசுத்தைக்காரரை பாருங்கள் பிரம்மி அது சொல்லுங்க பவுல் சொல்றார், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். அது தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அக்காலத்துல உங்களுக்கு நான் ஒரு கிரியை நடப்பிப்பேன். எக்காலத்துல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, தாவீதின் குமாரன் வரும் பொழுது அவரை கொண்டு நீங்க பலியினால் தான் நீதிமான் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறதுனால தான் நீதிமான் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் நான் மாற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை கொடுப்பேன், அந்த கிரியை அக்காலத்துல நடப்பிப்பேன். ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்கன்னு அப்ப தீர்க்கதரிசி மூலமா ஆண்டு சொன்ன வசனத்தை இப்ப எடுத்து பிரசங்கம் பண்றாரு. அதுல நமக்கு தெரிய வேண்டிய காரியம் என்ன, எனக்குள்ள அவர் நடப்பிக்கிற கிரியை என்ன? என்னுடைய பலிகளாலும் என்னுடைய நல்ல முயற்சிகளாலும் இறக்கைகளாலும் என்னை நீதிமானாக்க முடியாதிருந்த இந்த உலகத்தின் மத சட்டங்களாலும் என்னை நீதிமானாக்க முடியாதிருந்த இந்த காலத்தை கர்த்தர் மாற்றி இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக என்னை நீதிமானாக்க எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பாவத்தை அழித்தார், எனக்குள்ள இருக்கிற பாவத்தை அவர் நீக்கி அந்த பாவ மாம்சத்தின் சாயலாக வந்த இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை போக்குகிற பலியானார். இப்பொழுது எனக்கும் தேவனுக்கும் நடுவே பகையாக நின்று அந்த பாவத்தை கர்த்தர் தகர்த்து என்னை விசுவாசத்தினாலே நீதிமானாக்குறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் நடப்பிக்கிற கிரியை என்ன? என்னை விசுவாசத்தினாலே நீதிமானாக்குறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் நினைச்சிட்டே இருந்தாங்க. ஈவன் இயேசு கிறிஸ்து காலத்திலயும் அங்க இருந்த பரிசேயர்கள் எல்லாம் நினைச்சிட்டே இருந்தாங்க, நம்ம ஆராதனை முறைமையிலே இவர் மாத்துறது, நம்ம பலினாலதான் நம்ம நீதிமாக்கப்படுகிறோம், நம்முடைய கட்டளைகளை கை கொண்டாதான் நீதிமானாக்கப்படுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஒருத்தரை நீதிமானாக்கவே முடியல. கட்டளை வந்த பிறகுதான் பாவமே என்ன செஞ்சுதான் உயிர் கொண்டது சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஹெல்மெட் போட வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரோட்ல ஹெல்மெட் போடாம போலாம், நேற்று வரைக்கும் போயிட்டே இருந்தோம் ஹெல்மெட் போடாம அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு திடீர்னு ஒரு சட்டம் வருது, ஹெல்மெட் போடலைன்னா அபராதம் உண்டு, ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் உண்டு அப்படின்னு ஒரு சட்டம் நாளைக்கு தான் வருது. இப்ப நாளைக்கு நான் ஹெல்மெட் போடாம போனா குற்றம். அப்ப இந்த சட்டம் என்ன செய்யுது? நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஜனங்களை நியாயப்பிரமாணம் வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டதுன்றார் பவுல் ரோமர் 7வது அதிகாரத்துல. அப்ப நியாயப்பிரமாணத்தின் சட்டங்கள் ஒருபோதும் நம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியல, பரிசுத்தமாக்க முடியல, நீதிமானாக்க முடியல. ஆனா தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நடப்பிக்கிற கிரியை என்ன தெரியுமா? எனக்காக பாவ மாமிசத்தின் சாயலா இந்த பூமியில வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி என்னை மீட்டார். அவரை விசுவாசிப்பதன் மூலமாக உங்களை என்னையும் நீதிமான்கிற ஸ்தானத்துல வைக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரியையை எனக்குள்ள உங்களுக்குள்ளே ஆண்டவர் நடப்பிக்கிறார். நீங்க நீதிமான்கிற அந்த லெவல்ல கட்ட நிக்க வைக்கிறார். இப்ப சரி, நீதிமான ஆன பிறகு நியாயப்பிரமாணத்தை விட்டுலாமா? வாசிப்போம் ரோமர் 8வது அதிகாரம் அதுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். 3-4 சேர்த்து வாசிப்போம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை பாருங்க, தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் அனுப்பி தேவனுடைய செயலை கவனிச்சுட்டே வாங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நடப்பிக்கிற கிரியைகளை கவனிங்க. அடுத்து மாமிசத்தின்படி நடவாமல் நம்மிடத்தில்
நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். இப்ப நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதையெல்லாம் செய்கிற கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியாக நம்மோடு இருந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை எல்லாம் நடப்பிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. என்னால செய்ய முடியாது. பவுலே சொல்றாரு 9 கற்பனைகளை கை கொள்ளலாம், ஆனா அந்த கடைசி கற்பனை இருக்கு இல்லையா, நிச்சயம் இருப்பாயாக, அதை செய்ய முடியல. பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, நன்மை செய்வதோ. அப்ப நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பரிசுத்தமா மாற்ற முடியல, நீதிமானா மாற்ற முடியல, பாவத்தை மன்னிக்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள நடப்பிக்கிற கிரியை என்னன்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாது இருந்த அந்த நீதியை, நியாயப்பிரமாணத்தின் மூலமா நிறைவேற்ற முடியாத அந்த நீதியை இயேசு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்து கிரியை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். வேகமா நான் போகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அடுத்து தேவன் நமக்குள்ள நடப்பிக்கிற கிரியை என்ன? அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? என்னத்தை நடப்பிக்கிறீர்? எங்களுக்குள்ள என்னத்தை நடப்பிக்கிறீர்? இயேசு கிறிஸ்து பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. எங்களுக்குள் எதை நடப்பிக்கிறீர்? 39வது வசனம் வாசிங்க. அவர் நடப்பிக்கிற கிரியை என்னன்னா, அவர் பிதாவாகிய தேவன் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் 40 குமாரனை கண்டு அடையும்படி. நல்ல கவனிங்க, சுருக்கமா வசனத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். அதுக்கு கண்டென்ட் என்ன செய்யறாருன்னா, அடுத்து அவர் நமக்குள்ள இருந்து நடப்பிக்கிற கிரியை, நாம் அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அவர்கிட்ட பாவ அறிக்கை செய்து அவரை விசுவாசிக்க தொடங்கினீங்க இல்லையா, அந்த நாள் முதல் எனக்குள்ள இருந்து அவர் நடப்பிக்கிற கிரியை என்னன்னா, நான் வழுவாதபடி என்னை காக்கிறவர். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். ஆண்டு பரிசையெல்லாம் கேட்கிற, எதை நடப்பிக்கிறீர்? பிதாவாகிய தேவன் எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து போகாதபடிக்கு கடைசி நாள் வரைக்கும் அவரை எழுப்பும்படி, கடைசி நாள் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தில் காத்துக் கொள்ளும்படி, என்னுடையவர்களை என் பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்த ஒவ்வொருவரையும் நான் மீட்டுக் கொள்கிறேன், நான் காத்துக் கொள்கிறேன். கடைசி நாட்கள் அவர்களை எழுப்பி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிற வரைக்கும் நான் அவரை காத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ள இருந்து செய்கிறார். யூதா எழுதின நிருபத்துல 24வது வசனம் சொல்லுகிறது, வழுவாதபடி நம்மை காக்கிறவரும் மாசில்லாதபடி நம்முடைய மகிமையின் சன்னிதானத்தில் நம்மை நிறுத்துகிறவருமாகிய. வாசிப்போம். 20 வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். போதும். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல நீங்களும் நானும் மாசற்றவர்களா போய் நிக்கிற வரைக்கும் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்து கிரியை நடத்திட்டு கொண்டே இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பலங்களை அறிந்திருக்கிறார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். ஆனா ஒண்ணு, இந்த மண் பாட்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? அவரே அதை காப்பாற்றி குடிக்கிறார். தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய செய்கையை இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்குள்ள எனக்குள்ள கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்குள்ள நடப்பிக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தை என் பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய விருப்பத்தை நடப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுங்க, எனக்குள்ள உடைய விருப்பத்தையும் செய்கையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் பாவங்களை எல்லாம் மன்னித்து நீதியை, நியாயப்பிரமாணத்தின் நீதியை எங்களுக்குள்ளே நிறைவேற்றுகிறதற்காக ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனம். மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நடப்பிக்க போற கிரியை என்ன தெரியுமா?
நாட்களில் நாம் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து, ஓ பிரைஸ் தி லார்ட், நீங்க ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, இல்ல ஒரு சின்ன வார்த்தை உங்க ஃப்ரெண்டுக்கோ நண்பர்களுக்கோ சொந்தக்காரர்களுக்கோ நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, நற்செய்தியை சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசு உங்களோடு கூட இருந்து அவர் கிரியை நடப்பிப்பார், அற்புதங்களை நடப்பிப்பார், அதிசயங்களை நடப்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். இந்த சீசர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் தெரியுமா? வாசிப்பா இல்லையா? அதுடைய 11வது வசனத்தை வாசிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். மார்க்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவனுக்கு காணப்பட்டார் என்றும், அவனுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. யார் நம்பல? சீஷர்கள். சீஷர்கள் நம்பவில்லை. அதுடைய அடுத்த வசனம், அதற்கு பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர் நம்பவில்லை. இப்ப எத்தனாவது தடவை நம்பல? 2வது தடவை என்ன செய்யல? நம்பல. அடுத்து நீங்க 14வது வசனத்தை வாசிங்கன்னா, அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனார்கள். 3 தடவை சீசர்களுக்கு சொல்லப்பட்டு அவர் நம்பல. இப்ப அதே சீசர்களோட கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி, நீங்க சில நேரம் யோசிக்கலாம், கர்த்தர் என்ன கொண்டு செய்வாரா? ஏசப்பா என் கூட இருக்கிறாரா? ஏசப்பா என்ன கொண்டு அற்புதம் செய்வாரா? என்ன கொண்டு கிரியை நடப்பிப்பாரா? என்ன கொண்டு அற்புதங்களை செய்ய முடியுமா? நம்பாம இருந்த அந்த சீசர்களை தான் கர்த்தர் பலப்படுத்தி, அவர்கள் திஷ்டாந்தங்களினாலே அவர்கள் உறுதிப்படுத்தி, அப்போஸ்தலர் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் இந்த பூமியில உயிரோடு இருந்த நாட்கள் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலரை சந்தித்து திஷ்டாந்தப்படுத்தி அவர்களை என்ன செஞ்சாரு? அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களை அடையாளங்களுமான கிரியைகளை நடப்பித்தார். அல்லேலூயா. வசனங்களை உறுதிப்படுத்தினார். இது நீங்க இந்த வருஷத்துல நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் நான் எப்படி இருந்தா தெரியுமா? நம்ம மனசும் மாமிசமும் விரும்பினபடி நடந்தோம். என் மனசு என்ன சொல்லிச்சா அதுபடி நான் நடந்தேன். என் மாமிசம் என்ன விரும்பிச்சா அதுபடி நான் நடந்தேன். எபேசியர் 2:2 சொல்கிறது, மனசும் மாமிசமும் விரும்பினபடி நடந்தோம். ஆகாயத்து அதிகார பிரபு அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்ம நடந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை விசுவாசித்த பிறகு, கிறிஸ்து இயேசுவை கொண்டு தேவன் தமக்கு பிரியமானதை எல்லாம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி நிறைவேற்றுகிறார்? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கலாத்தியர் 3:5 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே தந்து, கலாத்தியர் 3:5, அன்றியும் உங்களுக்கு நம்முடைய ஆவியை அளித்து, அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி ஆண்டவர் எனக்குள்ள செய்றாரு? தேவன் தம்முடைய ஆவியை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை எனக்குள்ளே அளித்து, கிறிஸ்துவின் ஆவியை எனக்குள்ள அளித்து, பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்து, இதெல்லாம் சாத்தியமா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எப்படி என்ன அவருக்கு பிரியமானதை என்னில் செய்வார்? என்னை கொண்டு எப்படி அற்புதம் செய்வார்? எனக்குள்ளே எப்படி தேவன் கிரியை நடப்பிப்பார்? என்னை கொண்டு எப்படி நீதியை நிறைவேற்ற முடியும்? என்னை கொண்டு எப்படி மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க முடியும்? நான் எளிதில் கோபம் அடைகிறேனே, நான் எளிதில் என்ன ஆயிடுவேன், டென்ஷன் ஆளாச்சே, என்னால நீதியா இருக்க முடியலையே, என்னால நியாயமா இருக்க முடியலையே அப்படின்னு ஒருவேளை சொல்லக்கூடிய ஆட்களா இருந்தா, கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அளித்து அவர் அற்புதங்களை, அவர் ஸ்தோத்திரம் நம்மை கொண்டு செய்ய வல்லவராய். அங்கே மூடி அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவர் என்னை கொண்டு, ஓ praise the Lord, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு பிரியமானதை எல்லாம் எனக்குள் செய்கிறவர், தமக்கு பிரியமானதெல்லாம் எனக்குள்ள செய்கிறவர். உலகத்தில் இருக்கிற ஆட்கள், ஸ்தோத்திரம், உலகத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து அறியாத மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல. ஆனா நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்து அவர் கிரியை நடப்பிக்கிறார். ஆபிரகாமின் மேல் விருப்பமாய் இருந்த தேவன், ஆபிரகாமை மேல் விருப்பமாய் இருந்த கர்த்தர், அந்த ஆபிரகாமை கொண்டு அவருடைய சந்ததிகள் மூலமாக, கிறிஸ்து இயேசு மூலமாக உங்களை என்னை இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்க முடியும்னா, அவர் உங்க மேலே என் மேலே வைத்திருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதை கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அவருடைய விருப்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய செய்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை கொண்டு நீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எனக்குள்ளே நீ செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். எனக்குள்ளே வேலை செய்கிற தேவனாக இருக்கிறீர். என்னால் முடியாதவைகளை என்னை கொண்டு செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதான் சொன்னார், அப்போஸ்தலர்களை கொண்டு இயேசுவை நம்பாத, இயேசுவை நம்ப முடியாம
போனாங்க ஒரு சூழ்நிலையில. அதற்கு பிறகு அபிஷேகத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, தம்முடைய ஆவியை அவர்களுக்குள்ளே அருளி. எவ்வளவு விசேஷமான காரியம்! தேவன் தாம் செய்ய நினைத்ததை இந்த பூமியில அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் நாம் செய்யும்படி அவருடைய ஆவியையே நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே தந்து, உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே தந்து சொல்லி சொல்லுங்க. எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்காக, எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக, எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய தயவுக்காக, எங்களை கொண்டு நீதியை நடப்பிக்கிற கிருபைக்காக, எங்களை கொண்டு நியாயத்தை நடப்பிக்கிற கிருபைக்காக, எங்களை கொண்டு எங்களுக்குள்ளே பாவத்தை மன்னித்து நியாயப்பிரமாணத்தால் நிறைவேற்ற முடியாத அந்த நீதியை நடப்பிக்கிற கிரியைக்காக, தேவனுக்கு பிரியமானதை எல்லாம் எங்களை கொண்டு நடப்பிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ. கைகளை உயர்த்தி சொல்வோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ. பெரியவர், உயர்ந்தவர், உலகை ஆள்பவர். பெரியவர், உயர்ந்தவர், உலகை ஆள்பவர். எங்க சுய சித்தத்துக்கு எங்களை விடாதீர்கள். இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தான். இந்த வருஷம் நான் யாரையும் அவருடைய விருப்பத்துக்கு நான் விட மாட்டேன். என் விருப்பத்துக்கு நான் நடத்துவேன். எனக்கு சுய சித்தப்படி தான் நான் நடத்துவேன். இந்த வருஷத்துக்கு துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு. கைகளை வைத்து சொல்லலாம், நீ சொன்னதை செய்கிறவர், நீ சொன்னதை செய்கிறவர். இந்த வருஷம் எங்க விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய தாசனுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தில் ஊழியத்தின் சபையில் அவர் ஊழியம் செய்கிற ஸ்தலத்தில் நீ பெருக செய்யும்படியா, உயர்த்தும்படியா, அவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற யாவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லாருடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த வருஷம் ஒவ்வொருவரும் உங்களுடைய விருப்பத்துக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை வணைந்து கொண்டோம். துதிகள மகிமை எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன விசேஷம். இப்போ ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கிற